பிராச்சி ரொம்ப ஓவரா பண்றா. என்ன பண்றா? என்ன சார்னு கூப்பிடுறா? அப்பன்னு சொல்லி கூப்பிட முடியாதா? இப்ப வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நம்மள பத்தி எதுவும் தெரியாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகிற வரைக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேணாம்னு நான் நினைக்கிறேன். மெதுவா 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 பொறுமையா. உன்னை எல்லாரும் மிஸ் பண்ணாங்க. போ எல்லாரையும் பாரு. வாடா செல்லம். ரொம்ப வலிக்குதாமா? இல்ல பாட்டி. வீட்ல எல்லாரும் கூட இருந்தீனா 2 நாள்ல வலி பறந்து போயிடும். அபி எங்க? அவரு கண்டிப்பா ஃபேக்டரிக்கு தான் போயிருக்கணும். நான் ஹாஸ்பிட்டல்ல ரியா கூட தான் இருந்தேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல ரியாக்கு இருக்க பிடிக்கல. அதனாலதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வேண்டியவங்க அம்மா, அவங்களுடைய ஃபீலிங் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அத நான் ரன்பீர் கிட்ட சொல்லி உடனே டாக்டர் கிட்ட பேசி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். அவன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம யார் கூட்டிட்டு வருவா? ஏன்னா சின்ன வயசுல இருந்து உங்களுக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங் இருக்கிறியா? இதுக்கப்புறமும் இது தொடரும். ஹாஸ்பிட்டல்ல இல்லனா அவர் பிரக்யா கூட தான் இருக்காருன்னு அர்த்தம். ஓ காட், இவ்வளவு நேரமா அங்க இருப்பாரு. நான் அண்ணனுக்கு கண்டிப்பா போன் பண்ணி ஆகணும். ரியாவை பத்தி பேசியே ஆகணும். அவன் வீட்டுக்கு வந்துட்டாங்கிற விஷயத்த சொல்லணும். நான் அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ரியா வீட்டுக்கு வந்துட்டான்னு. Do that. ரெண்டு பேர் ஜோடியும் பார்க்க அருமையா இருக்குல்ல? ஜோடியா? அப்படின்னா ரன்பீர் ஒத்துக்கிட்டானா? எப்படி ஒத்துக்காம இருப்பான்? ஏன் பையன் இல்லையா? ஏன் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். ரன்பீரோட லைஃப் ரியாவோட தான். அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு பிராச்சியோட இல்ல. வைப்ரேட்டர். ஹலோ ஹலோ அண்ணா. அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் உங்களை பத்தி பிரக்யா கூட கேக்குறாங்க. இருக்க. அப்புறம் என் பொண்ணு கூட கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். எந்த கார் வந்து பிரக்யாவை மோத பார்த்துச்சோ அந்த கார் எனக்கு என்னவோ ஆளியாத மாதிரி சந்தேகமா இருக்கு. தேங்க்ஸ் காட், இவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. என்னோட பயமே ஒருவேளை அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரியாவுக்கும் ரன்வீருக்கும் நடுவுல பிராச்சி இல்ல, பிராச்சி ரன்வீருக்கு நடுவுல ரியா தான் இருக்கான்னு அண்ணனுக்கு தெரிஞ்சா எல்லாமே அப்நார்மல் ஆயிடும். அண்ணன் பிரக்யா வீட்டை விட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா போதும். அப்படி இல்லைன்னா அது எனக்கும் ரியாக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போங்க. பிரக்யா, நான் தான் சொல்றேன்ல, ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், முதல்ல வாங்க. என்ன விஷயம் சொல்லு. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்றேன்? கேள்வி நான் உன்னை கேட்டா பதில் நீதான் சொல்லணும். அவ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாம என்ன வீட்டை விட்டு போக சொல்ற? நீங்க எல்லாத்தையும் நாசம் பண்ண போறீங்க. ஒரு அப்பா ஒரு பொண்ணு சந்திக்கிறதுல என்னெல்லாம் அழிவு ஏற்படும் சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சமயத்துல அதை சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் பிரக்யா, இந்த மாதிரிலாம் பண்ணது அப்புறம் மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நானும் யோசிக்க வேண்டியது வரும். மத்தவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க? மத்தவங்க எல்லாம் விடுங்க. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அது இருக்கட்டும், விடு. என்ன விடு விடு? இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, அதை கிளியரும் பண்ணிடுங்க. என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ரியாவை சந்திக்க போனியா இல்லையா? ஆமா போனேன். ரியா தூங்கிட்டு இருந்தா. அவளோட அம்மா நான் தான் அவகிட்ட சொல்லல. அதே மாதிரி பிராச்சி கிட்ட நீங்க தான் அப்பான்னு சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. எதுக்கு என்ன போப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? எனக்கு என்ன தோணுதுன்னா நான் தான் பிராச்சியோட. ஆமா, நான் ஆசைப்படுற விஷயம் அதுதான். பிராச்சி உங்க பொண்ணுங்கிறது. நான் சொல்ல வந்ததுக்கான அதேதான். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு பிரக்யா. இல்ல, அது வந்து இங்க பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக இப்ப சமயம் பார்த்து நீ என்ன பழி வாங்க பாக்குற. அதான செஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எது உண்மையோ அதான் சொல்றேன். நான் உங்களை பழி வாங்குவேன்னு உங்களுக்கு தோணுதா? பழி இல்லாம வேற என்னவா? வேற என்னன்னு இத சொல்றதுன்னு சொல்லு. என் பொண்ணு என்ன சந்திக்க விட மாட்டேங்கிற. இது எல்லாமே உன்னோட பிளான் தான். அப்படியெல்லாம் நான் பிளான் பண்ணுவேன். இல்ல இல்ல, சாரி சாரி சாரி.
நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்ட. எந்த காலத்திலயும் நீ என் பொண்ணை சந்திக்க விட மாட்ட, அப்படிதானே? போதும், நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போ. நான் ஒண்ணு தேவையில்லாம பேசல. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதான் சொல்றேன். அதுவும் என் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க என்னோட வலியை நீ குறைய விடவே மாட்டேங்கிற. அம்மா, இதை யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் இப்ப எதுக்கு விடு. என்னத்தை விடணும்? நீங்க ஆலியா பத்தி தானே பேசுறீங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பிராச்சிக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன கஷ்டம் இருக்கு சொல்லு? கஷ்டம்தான். அவ பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அப்பா வீட்லயே அவ ஒரு வெயிட்டரா வேலை செஞ்சான்னு நினைச்சா அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இது உண்மைதானே? இத நீங்க யோசிக்கவே இல்லல்ல? அன்னைக்கு ரியாக்கு மட்டும் பர்த்டே இல்ல, பிராச்சிக்கு வந்து அன்னைக்கு பர்த்டே. அந்த வீட்ல எல்லாரும் அவளுக்கு விஷ் பண்ணாங்க, நீங்களும் விஷ் பண்ணீங்க. ஆனா கிஃப்ட் அவளுக்கு என்ன கிடைச்சது? திருடிங்கிற பட்டம். அந்த வலிய பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? எப்ப தன்னோட சொந்த வீட்லயே அவளுக்கு, அதுவும் கூட பிறந்த தங்கச்சியாலேயே திருட்டு பட்டம் கட்டப்பட்டிருக்கு. அத நினைச்சு அவ வருத்தப்பட மாட்டாளா? அந்த சமயத்துல பிராச்சி என்னோட பொண்ணுன்ற விஷயம் எனக்கு சுத்தமா தெரியாது. அது தெரியாத வரைக்கும் எந்த தப்பும் இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தான் அவளோட அப்பான்னு தெரிய வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னு சொல்லுங்க. சரி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிராச்சி கிட்ட போய் நான் தான் உன் அப்பா நீங்க சொன்னீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பெருசா வளர ஆரம்பிக்கும். நீதான் இப்ப எல்லாத்தையும் பெருசாக்குற. நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. பிராச்சி கிட்ட உண்மையை சொல்லி நான் சந்தோஷப்படுறத நீ பார்க்க விரும்பல. உங்க சந்தோஷத்தை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்கல்ல? ஏ, பிராச்சி சந்தோஷப்பட மாட்டாளா? கண்டிப்பா சந்தோஷப்படுவா. ஆனா அதுக்கப்புறம் அவ மனசு கஷ்டப்படுமே, அத பத்தி நீங்க யோசிக்கவே இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு. நீ என்ன ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிற, அவ்வளவுதான். அப்படிதானே? அதனாலதான் நீ அவகிட்ட ரியாவை ரன்வீர் கிட்ட இருந்து பிரிக்க சொல்லியிருக்க. ரியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனியால ஆக்கணும்னு ஆசைப்படுறல, அதுக்குதான் நீ பிராச்சியை யூஸ் பண்ணிருக்க. ரியாக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷத்தையும் நீ பறிச்சுட்ட. இங்க பாரு, ஆனா நான் ரியாவை காப்பாத்திட்டேன். ஆனா உன்னால அதை தாங்கிக்க முடியல. பிராச்சி எப்ப என் பொண்ணுன்னு தெரிய வந்ததோ, இப்ப பிராச்சி கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குற. கேராவுக்கு நடந்த விஷயத்துக்காக நீ என்ன பழி வாங்க பாக்குற இல்லையா? கியா உன் லைஃப விட்டு போனதுக்கு காரணம் நான் தானே இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கல. அதனாலதான் இப்ப பிராச்சியை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறல்ல. யார் தப்பு பண்ணாலும் என்னால தடுத்து நிறுத்த முடியும். ஆனா நான் தப்பா யோசிக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணினாலும் பரவாயில்ல. ஆனா நான் என் பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அதுவும் இல்லாம இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என் பொண்ணு இன்னும் தயாராகல. அது மட்டும் இல்ல, அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நீங்களும் இன்னும் தயாராகல. என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட இருந்து என்ன பழி வந்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை நம்பி நம்பி நான் தான் மோசம் போயிட்டேன். ஆனா அதுக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கிறேன். இந்த தடவை அந்த தப்புக்கான தண்டனையை என் பொண்ணு அனுபவிக்க கூடாது. அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, எங்களை தனியா விடுங்க. என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு, அது எல்லாமே சரிதான். அவ உன்னோட பொண்ணு. இன்னில இருந்து பிராச்சி உன்னோட பொண்ணு. அதே மாதிரி ரியா என்னோட பொண்ணு. எப்படி நீ என்ன பிராச்சியை சந்திக்க விடாம தடுத்தியோ, அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் உன்னை ரியாவை சந்திக்க விடவே மாட்டேன். இந்த மாதிரி அழுகிறத முதல்ல நிறுத்து. ஏன்னா இந்த மாதிரி அழுதன்னு வை, நீ என்ன உண்மையிலே உயிருக்கு உயிரா காதலிக்கிறன்னு என் மனசுக்கு தோணும். அது என்ன? நான் வேணா போய் சொல்லலாம், என்னோட கண்ணீர் போய் சொல்லாத. இன்னைக்கும் நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நீ எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, உன் மேல இருக்கிற காதல் கண்டிப்பா குறையவே குறையாது. ஐ லவ். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். அதுதான் நான் உங்ககிட்ட பேச ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரியா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்காங்க. ரன்பீர் இப்ப என்னுடைய கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த லைட்ஸ். சோ எனக்காக நீ அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணு ப்ளீஸ். ஆஃப் கோர்ஸ். யா, நான் இதை பத்தி நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுண்ணே. குட் நைட். என்னாச்சு? என்னை விட்டு போகாத ரன்பீர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
He cares. He cares. Dad எனக்கு ரன்வீர் மட்டும்தான் வேணும். என் லைஃப் நான் ரன்வீரோட சேர்ந்து வாழணும். And that's it. எனக்கு இப்பதான் தகவல் வந்தது. அபிஷேக் மேகரா இந்த பக்கம் தான் வர போறான். கொள்ளையடிக்கணுமா கிட்னாப் பண்ணணுமா? கொள்ளையடிச்சா என்ன கிடைக்க போகுது? இந்தியாவோட ஃபேமஸ் ராக் ஸ்டார் அவன். மியூசிக் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு. அவனை கிட்னாப் பண்ணலாம். எஸ், கிட்னாப். கிட்னாப். எக்ஸ்கியூஸ் மீ நீங்க நல்லா இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஆம்பளையா? நான் நினைச்சது. ஏய், நல்லா ஏமாந்தியா? யாரா நீங்களா? இந்த அர்த்த ராத்திரியில நல்லவன் எவனாவது வெளியே வருவானா சொல்லு? இருக்கிறவங்க கிட்ட இருந்து புடுங்கறதா எங்க வேலை. உன்னை நாங்க கிட்னாப் பண்ண போறோம். ஹெல்ப் பண்ணு. நினைச்சது தப்பா போச்சு. தப்பெல்லாம் இல்ல, கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும். உன்னை கிட்னாப் பண்ணா பணம் கிடைக்கும். ஒழுங்கா வந்துரு. நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எவ்வளவோ லட்சம் நாங்க கேட்டிருக்கோம். சீக்கிரம் இவன் போனை எடுத்து வீட்டுக்கு போன் பண்ணு. ஒரு நிமிஷம். முதல்ல நான் செக் பண்றேன்ப்பா. உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணவா? சரியான ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நேரம் தான் தப்பான நேரம். ஏய், சாக ஆசைப்படுறியா? உன்னை கண்டிப்பா கிட்னாப் பண்ணி உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து பணத்தை வாங்குவோம். அவங்க பணம் தரலாம், உன் பணத்தை தான் அனுப்பி வைப்போம். என்ன பரவாயில்லையா? ஏய், இவனோட போன் எடு. யாரா நீ? நேத்தான் இங்க வந்தேன். இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கனே. இவன் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கான். டேய், இவன் போட்டோ நான் பேப்பர்ல பாத்துருக்கேன்டா. அப்படியா? போட்டோ தான் பாத்தியா? படிக்கலையா? அப்படி படிச்சிருந்தா இன்னைக்கு முன்னாடி நின்னு இருக்க மாட்டேன். இப்போ உனக்கு காது கடிச்சனா கவனமா கேளு. பாஸ்கர் செட்டியோட அர்த்தத்தை நான் சொல்றேன். பாஸ்கரன்னா சூரியன். உங்களை மாதிரி ஆட்களை பிடிக்கதான் நைட்ல வருவேன். போ. ஹலோ, நான் ரோட் நம்பர் 20ல இருக்கேன். இங்க 2-3 ரவுடிங்க மயக்கமா இருக்காங்க. வந்து தூக்கிட்டு போங்க. வெரி குட். அண்ட் தேங்க் யூ. அண்ணா, அண்ணா நீங்க பிரக்யா வீட்டுக்கு என் முன்னாடி இதுக்கப்புறம் அவ பேரை சொல்லாத. அவ முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அவகிட்ட இருந்த எல்லா உறவையும் நான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். இனிமே இந்த வீட்டுல யாரும் அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். எப்பவுமே இனிமே இந்த வீட்டுல யாரும் அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் கேட்டது உண்மையா? ஆனா நான் வேற எதையும் யோசிச்சேனே. நான் தேவையில்லாம பயந்துட்டேன். நீ பயந்துட்டு இருந்தியா? இங்க பாரு, நீ தான் என்ன பயமுறுத்தின.
புருஷனோட வாழ்ற வாழ்க்கை பிரக்யா தலையெழுத்துல இல்லவே இல்ல. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஒரே மாதிரி வேண்டிக்கிட்டோம். எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. ஆனா எப்ப நாம ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தர் வாழ ஆரம்பிச்சோமோ இப்ப நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது. கஷ்டங்கள் ஏற்படத்தானே செய்யும். என்னை விட்டு உன்னை யார் பிரிஞ்சு போக சொன்னது? எனக்கு நீ டெல்லியில இருக்கிற விஷயம் தெரியாது, என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயமும் தெரியாது. அப்ப அது விஷயமே வேற. ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்பவும் என்னை பிரிஞ்சிருக்க சொல்ற. என்னால இதை தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றது உண்மையிலேயே வேண்டாம். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்க தயாராகவே இல்லையே. இனிமே என் முன்னாடி அவ பேரை எடுக்காதீங்க. அவ முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. அவகிட்ட இருந்த எல்லா உறவையும் நான் முடிச்சிட்டு வந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல அவளை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். அண்ணே அப்புறம் பிரக்யா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒருவேளை பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா ஆலியா என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் இந்த வீட்டுல நடக்கும். பிரக்யாவையும் அண்ணனையும் எந்த காலத்திலையும் ஒண்ணு சேர விட மாட்டேன். ரியாவை வச்சு நான் ஆடின ஆட்டம் இருக்கே, அந்த ஆட்டத்தினால ரியாவுக்கு எதிரா அண்ணன் போகவே மாட்டாரு. அதனால எனக்கு எதிரா கஷ்டமா இருக்குப்பா. என்னால நிம்மதியா நைட்டு தூங்கவே முடியல. ஐ எம் ரியலி சாரி செல்லம். இட்ஸ் ஓகே மம்மி, நீங்க சாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஐ எம் சாரி. ஐ ஸ்வேர் நான் வேணும்னே உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஐ நோ. இந்த மாதிரி உன் முகத்தை நீ சோகமா வச்சுக்கிட்டா என்னால பார்க்க முடியல செல்லம். தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்காத. இதுக்கப்புறம் நான் உனக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் தான் கொடுப்பேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ மாம். ஐ லவ் யூ. உன்னை விட உன் மேல அன்பு நான் தான் அதிகமா வச்சிருக்கேன். அதெல்லாம் இல்ல, நான் தான் உங்க மேல அதிக அன்பு வச்சிருக்கேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பக்கா? இதெல்லாம் நீங்க கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? ஐ லவ் யூ. இது போதும் ரன்வீர். பிராச்சியா நானு நீ சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னா என்னதான் நீ சூஸ் பண்ணுவ? பிராச்சியே இல்ல. பல்லவி, அம்மா என்ன கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். என்ன நீ சீக்கிரமா ரெடியாகி கீழே வந்துரு. ஓகே? சரிம்மா. பாய். ஹாப்பி தசரா. சேம் டு யூ. நான் சோகமா இருக்கிறத அம்மாவால பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி பிராச்சியா வேண்டான்னு சொல்லுவாங்க? என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நேத்து நான் கோவத்துல அவனை என்னென்னமோ சொல்லிட்டேன். அப்புறம் வாழ்க்கையில முதன்முறையா அவனை அடிச்சிட்டேன். ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை. ஐ எம் சோ சேட். அவன்கிட்ட நான் சாரி சொல்லதான் போயிருந்தேன். அவன்கிட்ட நீ வேற எதுவும் சொல்லல? சொன்னனே. என்ன? நீ உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. சின்ன வயசுல கிடைச்ச அன்பு இப்போ உனக்கு வாழ்க்கை பூரா கிடைக்க போகுதுன்னு. இது சில பேரோட வாழ்க்கையில தான் நடக்கும்னு சொன்னேன். என்னோட செல்ல பையனுக்கு இந்த அன்பான விஷயத்த சொல்லி புரிய வைக்க போனேன். அப்பதானே அவன் என்ன திட்ட மாட்டான். வா, உண்மையிலே கலக்கிட்டா பாத்தீங்களாமா? உங்க மருமக காதை நேரா பிடிக்காம சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்கா. கரெக்டா பிடிச்சிருக்கா. இதுல எனக்கு எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியலப்பா. இங்க பாரு, பிராச்சிய பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. நாம எப்படி நினைச்சோமோ அவ அந்த மாதிரி கிடையாது. எனக்கு என்ன பயம்னா, இந்த மாயா ரன்வீர பண்ணா இல்லையா, அதே மாதிரி இந்த பிராச்சியும் பண்ணிடக்கூடாது. எனக்கு பயம் என்னன்னா, ரன்வீர் மேல பழிய போட்டு பிரியாவையும் ரன்வீரையும் பிரிச்சிடக்கூடாது. பிராச்சி நமக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிருக்கா. இனிமே அவளை இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரையும் மயக்க விட மாட்டேன். பிராச்சியும் ரன்பீரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறக்கல. இந்த விஷயத்தை அவ மண்டைக்கு நல்லா ஏறுற மாதிரி புரிய வைப்பேன். நான் பிராச்சிய என்கேஜ்மெண்ட் கூப்பிட போறேன். இங்க பாரு பல்லவி, அவளை இங்க கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சு இன்சல்ட் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே விக்ரம், நான் அவளுக்கு உண்மை என்ன நிரூபிக்க ஆசைப்படுறேன். தட்ஸ் இட். அதுவும் இல்லாம ரியா ரன்பீரோட என்கேஜ்மெண்ட் எதுக்காக இன்னைக்கு வச்சிருக்கேன்னா, அப்பதான் ரன்பீர் எல்லார் முன்னாடி முடியாதுன்னு சொல்ல மாட்டான்ல. என்னோட ஆசைல அந்த என்கேஜ்மெண்ட்ட
பிராச்சி அவ கண் கூட பாக்கணுங்கிறதுக்காக தான். இன்னைக்கு அப்புறம் பிராச்சியோட உரிமை ஆட்டம்லாம் இந்த வீட்டுல செல்லுபடியாகாது. ரன்பீர் ரொம்ப கஷ்டப்படுவான், ப்ளீஸ். அவன் கஷ்டப்பட்டா தாராளமா படட்டும் விக்ரம். ஐநோ அவனுக்கு இது தப்பாதான் தெரியும். அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுப்பா நாம பண்ணது எல்லாமே அவனோட நல்லதுக்காக தான். யாரோட மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்க முடியல. பிராச்சி ரொம்ப பெரிய கேம் ஆடிட்டு இங்க இருந்து போயிருக்கா. நான் ஒண்ணு அவகிட்ட கேம் ஆடலையே. நான் என்ன செய்யணுமோ அததான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிராச்சியோட உண்மையான சுயரூபத்தை எல்லார் முன்னாடியும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற என்கேஜ்மெண்ட்ல கண்டிப்பா பிராச்சியை நான் கூப்பிட போறேன். இன்ஃபேக்ட் பிராச்சி மட்டும் இல்ல, நான் அந்த சரிதா அம்மாவையும் கூப்பிட போறேன் கேட்டரிங்க்கு. ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட் வெறும் பிராச்சி முன்னாடி மட்டும் நடக்காது, அவங்க அம்மா முன்னாடியும் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த பிராச்சியோட சாப்டரை நான் நிரந்தரமா முடிக்க போறேன். நீ மட்டும் இல்லன்னு வைய, கண்டிப்பா இந்த ஆர்டர் இன்னைக்கு நான் எடுத்திருக்கவே மாட்டேன். நீயே யோசிச்சு பாரு, இந்த கடைசி நிமிஷத்துல நான் எடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணா அந்த பல்லவி என்ன நினைப்பாங்க சொல்லு. பல்லவியா? அவங்க மேனேஜர் கிட்ட இருந்து தான் போன் வந்துச்சு. அவங்க மேனேஜர் சொன்னாரு இந்த ஆர்டர் நான் தான் பண்ணி ஆகணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்களாம். அதனால நான் அதை பண்ணியே ஆகணும். அவங்க நம்ம சொந்தக்காரங்க இல்லையா, அதனால கண்டிப்பா மரியாதை வச்சுதானே ஆகணும். அப்புறம் கடைசி நிமிஷத்துல கேட்டரிங் பண்றவன் ஓடி போயிட்டானா, நம்ம எல்லாம் இருந்து நம்ம சொந்தத்துக்கு எதுவுமே செய்யலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு. அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன். அங்க இவரும் இருப்பாரே, நாம திரும்பவும் சந்திக்கவே மாட்டோம்னு தானே சொன்னேன். நீ எப்படி என்ன பிராச்சியை சந்திக்க விடாம பண்றியோ, அதுக்கப்புறம் நானும் உன்னை ரியாவை சந்திக்க விட மாட்டேன். கடவுளே, அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை வந்து அவர் இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. பிரக்யா என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, நீதான் எனக்கு எல்லாமே நான் நினைச்சேன். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு சுலபமா உன் வீட்டை விட்டு என்ன அனுப்பிட்ட. நீ என்னை தடுத்து நிறுத்துவேன்றதுக்காக நான் ரொம்ப நேரம் உன் வீட்டு வெளியில நின்றுட்டு இருந்தேன். நீ ஓடி வந்து என்னை கட்டி பிடிப்பன்னு நினைச்ச. நீ சொன்ன விஷயத்தை என்னால வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. உன்கிட்ட எதிர்பார்த்தது சாரி இல்ல, நமக்கு இடையில ஒரு 10 அடி தூரம் தான் இருந்தது. அந்த இடைவெளியை நீ போக்கி இருக்கணும். நீ எனக்கு கிடைச்சிட்டன்ற சந்தோஷத்தாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லல. ஏன்னா நேத்து அந்த கார் உன்னை நோக்கி வந்தப்ப ஒரு நிமிஷம் என் இதயமே நின்னு போச்சு தெரியுமா. அந்த கார் அது நிஜமாவே ஆலியாவோட கார் தானா? அவளோட கார்னா அந்த ஸ்கிராச்சஸ், டென்ட், இப்ப போய் பார்த்தா அது எனக்கு தெரிஞ்சிடும். ஹாப்பி தசரா அண்ணா. ஆலியா, ஃபேக்டரியில நான் உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் நீ எங்கேயாவது போனியா? அண்ணா என்ன கண்டிப்பா பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன செஞ்சேனோ அது கோவத்தால செஞ்சேன்னு சொல்லிடுவேன். மோரோவர் ரியாக்காக பண்ணேன்னு சொல்லுவேன். அப்பதான் அண்ணனுக்கு கோவம் வராது. அண்ணா அது நான். வண்டி எங்க? உன்னோட வண்டி எங்க? அதானே? என்ன விஷயம்னா? அண்ணே விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எதுக்காக இப்படி வண்டியை பாக்குறீங்க? இந்த வண்டிக்கு நீ பெயிண்ட் அடிச்சியா? வண்டி சில நாளைக்கு முன்னாடி கிராச்சஸ் ஆயிடுச்சு, அதனால மெக்கானிக்க கூப்பிட்டு பெயிண்ட் பண்ண சொன்னேன். நேத்து காலையில தானே வந்துச்சு. நீங்க எதுக்கு கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, வரேன். தேங்க் காட், நல்ல வேலை நேத்து ராத்திரியே பெயிண்டிங்க முடிச்சிட்டேன். அதனாலதான் அண்ணனுக்கு எந்த டவுட்டும் வரல. தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் பாரு செல்லம், உன் வாழ்க்கையிலேயே உனக்கு கிடைக்காத மிகப்பெரிய கிஃப்ட் உனக்கு கிடைக்க போகுது. ரொம்பவே ஸ்பெஷல். இது ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும். அத பார்த்து சந்தோஷத்துல உனக்கு அப்படி பைத்தியமே பிடிச்சிரும். லைஃப் டைம் கிஃப்டா? என்னோட லைஃப் பிராச்சி மட்டும் தானே. அப்படின்னா நான் பிராச்சியை கல்யாணம் பண்றதுக்கு அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்களா?
உனக்கு பார்த்து நடக்க தெரியாதா? சாரி பாட்டி, தெரியாம கூட்டிட்டேன். நான் இப்ப தொடச்சிடுறேன். உனக்கு என்ன வேலைன்னு சொன்னதான் தெரியுமா? என்ன பாத்துட்டு இருக்க? இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணு. என்னாச்சு? இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணி உனக்கு பழக்கம் இல்லையா? அப்ப சொல்லிடு. முடியாதுன்னு சொல்லு. என்னால முடியாதுன்னு சொல்லிடு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாப் எடுத்துட்டு வரேன். உனக்கு என்ன காது செவிடாயிடுச்சா? நான் சொல்றது உனக்கு கேக்கல? அந்த பொண்ணுதான் கிளீன் பண்ணுவா. அவ இந்த வீட்டோட வேலைக்காரி. வேலைக்கு இருக்கிறவங்க எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அட ராஜு, மில்க் ஷேக் ரூம்ல கொட்டிடுச்சு, வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு போ. பிராச்சி, போ ரன்வீர் ரூம் எல்லாம் போய் க்ளீன் பண்ணு. என்னாச்சு? வெக்கமா இருக்கா? இந்த மாதிரி வேலை எல்லாம் உன்னால செய்ய முடியாதா? பரவாயில்லமா, முடியாதுன்னு சொல்லிடு. வாய் திறந்து அந்த வார்த்தையை சொல்லிடு. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பண்ணிடுறேன். அப்புறம் எதுக்கு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ போய் க்ளீன் பண்ணு. போ, கண்ணை தொடச்சிட்டு போ. என்ன உன் முதல்ல கண்ணீர்லாம் அங்க போய் வடிக்க கூடாது. பல்லவி ஆண்டியும் பாட்டியும் ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க? 2 பேரும் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு, இல்லனா அவங்க இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ரன்பீர் கிட்ட போய் கேக்குறேன். இல்ல, ரன்பீருக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க என்ன இப்படி ட்ரீட் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவான். அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பண்டிகை வேற. இன்னைக்கு போய் எதுக்கு அவன் மூட ஸ்பாயில் பண்ணணும்? இந்த ராம்க்கு சீதா வாக்குறியா? ஐஸ்வர், நான் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா போட்டுப்பேன். அடடே, நீ பதில் சொல்லிட்டு போ. சீதா வாவியா? ஆவல்ல. பிராச்சி, கிச்சனுக்கு வா, முக்கியமான வேலை இருக்கு. மம்மியே எப்படி கத்திட்டு இருக்காங்க? பிராச்சி, உன்னோட பதில் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன்னோட வாயால நான் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்குதான் இந்த ஸ்ரீராமர் வந்து ராவணனை கொன்னு சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாராம். ஆனா இன்னைக்கு இங்க ராமர் வந்து நான் தான். அப்புறம் நான் என்னோட சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எந்த ராவணனையும் கொல்ல தேவையில்ல. ஏன்னா என்னோட சீதா என் முன்னாடி தான் இருக்கா, என் பக்கத்திலேயே இருக்கா. நீ எப்படி இருக்க ரியா?
பிராச்சி நீ என்னோட சிஸ்டரா? அப்படின்னா நீ என்னுடைய அக்கா பிராச்சி. ரியா வந்து சூசைட் அட்டம் பண்ணிருக்கா. இப்பவும் வலிக்குதா? ஐம் சாரி, நான் முயற்சி பண்ணேன், ஆனா உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியல. ஐ ஹோப் யூ ஆர் ஃபீலிங் ஓகே. ரியா, ரியாக்கு நீ பண்ணதெல்லாம் போதாதா? இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ரியாவை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கியோ அது அவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நல்லது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஸ்டே அவே. நீ அந்த பிராச்சிய கட்டி பிடிக்க போனல, நீ என்ன பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? அவ என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் நீ சகிச்சுப்பியாரியா? நீ அவளை போய் கட்டி பிடிக்கிறதுனால அவ கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் அவ உனக்கு எதிரா என்ன பண்ணாலும் அதை திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சிருவா. உன் மனசுக்கு நெருக்கமா யார் இருக்காங்களோ அவங்களதான் நீ கட்டுப்பிடிக்கணும். என்ன மாதிரி இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு யாருமே முக்கியம் இல்ல, முக்கியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ அவகிட்ட என்னமோ கேக்குற மாதிரி அவளையே உத்து பாத்துக்கிட்டே இருந்த. உன்கிட்ட என்ன இல்ல ரியா? எவ்ரிதிங் யூ ஹேவ். அபிஷேக் மெஹ்ராவோட பொண்ணு நீ. ஒரு விஷயத்த மட்டும் நீ எப்பவும் மறந்துறத, அவளாலதான் நீ சூசைட் பண்ணிக்கவே போன. நீ ஒன்ன நீயே அழிச்சுக்க முயற்சி பண்ணிருக்க. இந்த ட்ரெஸ்ஸ உனக்கு பிடிச்சு ஒண்ணு போட்டுக்கல ரியா. உன்னோட தீக்காயம் வெளியில தெரிய கூடாதுன்னு போட்டிருக்க. உன் மனசுக்குள்ள அந்த பிராச்சி மேல எப்பெல்லாம் எமோஷனல் வருதோ அப்பெல்லாம் இந்த தீக்காயத்தை நினைச்சு பாரு. அப்பதான் அந்த பிராச்சி உனக்கு என்னெல்லாம் பண்ணான்னு ஞாபகம் வரும். அவ உனக்கு எதிரா என்னெல்லாம் பண்ணா. பிராச்சி அவருடைய பொண்ணுன்னு டாடிக்கு எப்ப தெரிஞ்சது? இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் இல்ல ரியா. இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிருவா. பிளான் பண்ண எல்லாத்தையும் இப்போ உரிமையோட பண்ண ஆரம்பிச்சிருவா. உன் அம்மாவோட பாசத்துக்காகவும் உன் அக்காவோட பாசத்துக்காகவும் நீ ஏங்காதரியா. அப்படி நீ ஏத்துக்கிட்டா அதுக்காக நீ நிறைய இழக்க வேண்டி வரும். நான் என்ன சொல்றேன்னா அது மட்டும் நீ செஞ்சா போதும். அவ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிரு. அவ இந்த வீட்டுக்குள்ள வர எல்லா வழியையும் நீ அடைச்சிரு. அவ ரன்வீரை நோக்கி போற பாதை எல்லாத்தையும் நீ அடைச்சிரு. இப்படி நீ செய்யலன்னா அவ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிருவா. உன்கிட்ட இருந்து உன்னோட அப்பாவை அப்புறம் ரன்வீரையும் பறிச்சிருவா. You're right, அத்தை. You're absolutely right. இது எமோஷனல் ஃபூல் ஆகிறதுக்கான நேரம் இல்ல. அவ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்க போறேன். எனக்கு சொந்தமானத. உனக்கு காது சரியா கேட்கலையே என்ன? இங்க 1008 வேலை இருக்கு, நீ பாட்டுக்கு அங்க இருக்க. இந்த வேலையெல்லாம் யார் செய்வா? அது ரியாவை பார்த்த அவ எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு இருந்த. ஓ, இப்ப நீ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நீ ஏன் குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவியா என்ன? இல்ல, அது வந்து நான் அப்படியெல்லாம். பாரு 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 பல்லு எப்படி கண்கலங்குறான்னு. என்னமோ நம்ம இவ மேல பழைய தூக்கி போட்ட மாதிரி நடிக்கிறா. அடுத்தவங்களை எப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு உன்னை விட வேற யாருக்கும் தெரியாது. இல்ல, அப்படி எதுவும் இல்ல. ரியலி பிராச்சி, உன்னுடைய உண்மையான சுயரூபம் யாருக்கும் தெரியலன்னு வையே. அப்புறம் அவங்க எல்லாரும் உன்னோட அழகான முகத்திலையும் பேச்சிலையும் மயங்கிடுவாங்க. யூ ஆர் சூப்பர். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன்னா நீங்க எப்பவும் இந்த மாதிரி என்கிட்ட பேசினதே இல்ல.
அப்போ உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு இப்ப நீ எங்களுக்கு சொல்லி தர போறியா? ஒரே ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத பிராச்சி, நீ எங்க கம்பெனில ஒரு எம்ப்ளாயி. தட்ஸ் இட். ஓகே? அப்புறம் உன்னோட பாஸ் இருக்காரு விக்ரம் கோலி, அவரோட அம்மா நான். அப்புறம் இவ அவரோட ஒய்ஃப். அதனால எங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி தான் உன்கிட்ட பேசுவோம். அது இல்லாம நானும் அம்மாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரே ஒரு விஷயம் சொல்லு, ஜெனரலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ அப்புறம் உன்னோட அம்மா, உன்னோட அந்த பேர் என்ன? சரிதா, நீங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க? சொல்லு, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ரொம்பலாம் இல்ல, அது எங்க தேவையை நாங்க பூர்த்தி பண்ணிக்கிறோம். சரி 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 சரி. அப்படின்னா இன்னைக்கு தசராவோட பண்டிகை வேற. இந்த மாதிரி நாள்ல Dress, ஸ்வீட், அப்புறம் கிஃப்ட் எல்லாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, நாங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம். என்கிட்ட கொஞ்சம் பழைய சாரி எல்லாம் இருக்கு, நீ எடுத்துக்கோ, கட்டிக்க. என்ன உனக்கு கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னா உன்னோட அம்மா, உன்னோட அந்த சரிதா பாட்டி கட்டிப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துரு. என்னாச்சு? அடுத்தவங்க யூஸ் பண்ண Dress போட்டுக்க வெக்கமா இருக்கா? பரவாயில்ல, இருக்கட்டும் பிராச்சி. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கு. அது நாங்க ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாம தான் இருக்கோம், அதையும் கொடுக்கறோம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ளீஸ் நீ வீட்டுக்கு போய் Dress மாத்திக்கிட்டு வா. என்ன? ஏன்னா எங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ட்ரை அண்ட் மேட்ச் இட். சரியா சொன்ன பல்லவி. சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு Dress மாத்திக்கிட்டு வா. என்ன? அபி, நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஐ லவ் யூ பல்லு. உங்களுக்கு நெருக்கமானவங்க கூட இருக்கிறதுக்கு பேரு தான் சந்தோஷம். பிரக்யாவும் பிராச்சியும் உங்க கூட இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. அப்ப என் ஒவ்வொரு சந்தோஷத்திலயும் பிரக்யா கூட இருப்பா. ஆனா இப்ப என்னோட எந்த சந்தோஷத்திலயுமே பிரக்யா கிடையாது. என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. நான் உன்னை வேறொருத்தர் கையில புடிச்சு கொடுக்க மாட்டேன். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு வையே, நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா ஒரு உறவு சுலபமா உருவாகிடாது. இன்னில இருந்து பிராச்சி உன்னோட பொண்ணு, அப்புறம் ரியா என்னோட பொண்ணு. நீ எப்படி என்ன பிராச்சியை சந்திக்க விட மாட்டேன்னு சொன்னியோ, அதே மாதிரி உன்னை நான் ரியாவை சந்திக்க விடவே மாட்டேன். நீங்க என்ன ரோட்ல பார்த்து எனக்கு அம்மாவா மாறி இருக்கீங்க. இந்த வீட்ல இருக்கிறதுக்கும் இடம் கொடுத்திருக்கீங்க. பிராச்சிக்கு கூட ஒரு பாட்டி மாதிரி இருந்திருக்கீங்க. அப்புறம் நான் எப்படி போவேன்? என்னை விட்டு போயிடாத. என்ன? ஏதாவது சொல்லி கண்டிப்பா என்னோட பொண்ணு ரியாவை நான் மீட் பண்ணதான் போறேன். இன்னைக்கு காலையில பிராச்சி கிட்ட நடந்துகிட்டல, அதே மாதிரி அவ அம்மா கிட்டே நடந்துக்கணும். அதாவது அவங்க தகுதி என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எதையும் மிச்சம் வைக்காத. என்ன நீங்க என்ன நினைச்சீங்கம்மா? நான் என்ன ஸ்டாட்டஸ பார்க்க போறேன்னு நினைச்சீங்களா? நான் அங்க போறதே எதுக்குன்னா அப்பதான் என்னோட பையனை பிராச்சி அப்புறம் அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து முழுசா காப்பாத்த முடியும். இதுக்காக நான் எந்த லெவலுக்கு கீழே இறங்கணும்னா கூட இறங்க தயாரா இருக்கேன். இந்த ஈவினிங் உனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க போகுது பிரக்யா. ரன்வீர் பிராச்சியோட ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணல. இப்ப இந்த வீட்டு ஆளுங்களோட வெறுப்பையும் நீ அக்செப்ட் பண்ணி ஆகணும். பல்லவி, ஹாப்பி தசரா. ஹாப்பி எப்பன்னா நீங்க ஹாப்பியா இருக்க விட்டாதானே? எல்லா கெஸ்டும் வந்துட்டாங்க, நீங்க இங்க உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. கெஸ்டுக்கு சர்வ் பண்ண வேணாமா? வெல்கம் ட்ரிங்க், ஸ்டார்டர்ஸ். உங்களால முடியலன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எல்லாரும் சாப்பிடாமலே போயிடுவாங்க. நாட் இஷ்யூ. உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சிருந்தோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய கேட்டரிங் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்தது. அதுவும் இல்லாம நீங்க 4 காசு சம்பாதிப்பீங்கல்ல. இல்லன்னா இந்த ஆர்டர் நாங்க பெரிய பெரிய கேட்டரர்ஸ்க்கும் கொடுத்திருக்கலாம்.
நாங்க உங்களுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கோம், அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. என்னாச்சு? நீங்க 2 பேரும் எதுக்கு சிலை மாதிரி நிக்கிறீங்க? எங்க கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க, ப்ளீஸ் போய் சர்வ் பண்ணுங்க. நீங்க ஒண்ணு இங்க பார்ட்டி கொண்டாட வரல. பிரக்யா, நீ அவங்களுக்கு சம்மந்தியாக போற. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாம்? நீ பல்லவிக்கு பதில் சொல்லி இருக்கணும் இல்லையா? பரவாயில்ல, இருக்கட்டும். இதெல்லாம் என்ன சகஜம்னு சொல்ற? அவங்க யார்கிட்ட வேணாலும் கொடுத்திருக்கலாமே. அந்த மேனேஜர் கால் பண்ணி வற்புறுத்தினாரு. அவங்க மானம் நம்ம மானம் நினைச்சேன். அதுக்காக தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம வருங்கால சம்பந்தியாச்சுன்னு இந்த கேட்டரிங்க நான் ஏத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த அளவுக்கு தலைகணம்னா அவங்க 5 ஸ்டாரையே கூப்பிட்டுருக்கலாமே. நம்மள எதுக்காக கூப்பிட்டாங்க? இது அவங்க வீட்ல நடக்கிற பார்ட்டில ஏதோ டென்ஷன் இருக்கும், அதனால அப்படி பேசிருப்பாங்க. இல்லனா இந்த முதல்ல அவங்க பேச மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. இவ்ளோ நல்லவளா இருக்க. இங்க பாரு, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. இங்க எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். சரிதாமா, நீங்களே பாருங்க. உங்க மசாலா கிடைக்கலன்னு உடனே நீங்க அந்த ஒர்க்கர் கிட்ட எப்படி பேசுனீங்க? டென்ஷன்ல இப்படி நடக்கிறது சகஜம்தான். அவங்களுக்கும் கொஞ்சம் அமைதியானாங்கன்னா அவங்க பேசுறது தப்புதான்றது புரிய வரும். கடவுள் புண்ணியத்துல பல்லவி அது உணர்ந்தால்னா நல்லா இருக்கும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த பல்லவி இருக்காங்களே, என் பிராச்சி இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு வை, அப்புறம் நான் யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன். அதுவும் இல்லாம ஒரு நிமிஷம் கூட பிராச்சி நான் இந்த வீட்டுல வாழ விட மாட்டேன். இங்க பாருங்க, ராவண வதத்தோட சேர்ந்து மத்த செலிப்ரேஷன்ஸும் இருக்கு. நாம இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்றோம் இல்லையா? இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்க தோணுது. சரியா சொன்னீங்க. ஆமா, கேட்டரிங் யாரோடது? சரிதா அம்மாவோடது. யாரு? அட, நமக்கு தெரிஞ்ச சரிதா அம்மா, அவங்கதான். ரொம்ப அருமையா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நல்லா நல்லா குளிப்பாட்டி விடு. ரியா, நீ நல்லா இருக்க இல்லையா? என்ன நீல பிடிச்சிருக்க? அப்ப நான் கண்டிப்பா நல்லா தான் இருப்பேன். பாத்து. ஹாப்பி தசரா. உனக்கும் தான் ஹாப்பி தசரா. ரியா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், போலாமா? அது வந்து பிராச்சியையும் என்ன பத்தியும் ஒரு முக்கியமான. பாக்க எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன்ல? வெரி குட். பட் நான் சொல்றது என்னன்னு கொஞ்சம் கேளு. அழகா தான் இருப்பேன். I'll see you. Catch you later. Bye. Yeah, you. But அடச்சே, எவ்வளவு தூரம் நான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இவ கேக்குற மாதிரியே இல்ல. I love பிராச்சி. I hate பிராச்சி. இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிஞ்சிரட்டும். அதுக்கப்புறம் உன் மேல முழு உரிமை எனக்கு மட்டும்தான். அதே மாதிரி உன்னை விட்டு பிராச்சி எவ்வளவு விலகி இருக்காலும் அந்த அளவுக்கு அவளுக்கு நல்லது. இந்த ரிங்கு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக இருக்காளே, அவ இந்த ரிங்க போட்டாள்னா அப்புறம் இன்னும் அழகாயிடும்.
அண்ணன் பார்வையில உனக்கு மதிப்பே இல்லாதப்ப எதுக்காக அண்ணனை பாக்குற? அண்ணன் உன் கூட இருந்த எல்லா உறவையும் முறிச்சுக்கிட்டாரு. அவர் உன்னை பார்க்கவும் விரும்பல, அதே நேரத்துல உன்னோட பேரை சொல்ல கூட விரும்பல. ஆலியா, இந்த விஷயத்த அவரே வந்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அவர் என்னை பத்தி என்ன யோசிக்கிறாருங்கிறத நீ வந்து என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. உன்னை விட அவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் கோவத்துல இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்காக மனசளவுல யோசிக்கிறத விட்டுட்டாருன்னு இல்ல. எங்க 2 பேர் உறவை பத்தி 3வது ஆள் பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. கண்டிப்பா ரன்பீர் உள்ளதான் இருப்பான். நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். பிராச்சியா இன்னும் வரல. அவளுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். எங்க போனா அவ? இந்த ரிங் எவ்வளவு அழகா இருக்கு. எங்க பாருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஓகே, எல்லா கெஸ்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா, ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, சீக்கிரம் போங்க, போய் சர்வ் பண்ணுங்க. ஓகே அண்ணே. ஹலோ. ஐயோ அண்ணே, எங்க போறீங்க? ட்ரே எடுத்துட்டு. அட அண்ணே, என்னடா இது? நான் இவ பின்னாடி போயிட்டு இருக்கேன், அவன் என்னடா வெயிட்டர் பின்னாடி போயிட்டு இருக்கா? பிராச்சி, உன்னோட ரொமான்டிக் ஹீரோ உனக்கு பின்னாடி தான் இருக்கான். கொஞ்சம் நீ திரும்பி பாருமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதனாலதான் உங்களுக்கு கேட்கலையா? என்னது? எடுங்க, இது முதல்ல எடுங்க. 2 ட்ரே கையில வச்சுக்கிட்டு எப்படி சர்வ் பண்ணுவீங்க? இதுல 1 என்கிட்ட கொடுங்க, இதை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போய் சர்வ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் பார்த்து கொடுங்க. பேசி முடிச்சிட்டியா? அவர் கூட பேசி முடிச்சிட்டியா? இங்க பாரு, நீ ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்க, அதுவும் லேட்டா வந்திருக்க. என்ன வேற வெயிட் பண்ண வச்சிருக்க நீ. ரன்பீர், நான் அப்புறம் நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? வேலை இருக்கு, இப்ப பேச முடியாது. என்ன வேலைன்னு சொல்லு. ட்ரிங்க் சர்வ் பண்ணனும். ட்ரிங்க் சர்வ் பண்றதா? இங்க தான் வெயிட்டர்ஸ் இருக்காங்கல, அவங்க பண்ணிப்பாங்க. இது வெல்கம் ட்ரிங்க்ஸ், எல்லாருக்கும் சர்வ் பண்ணனும். இதுல ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னா சரிதா ஆண்டி, அம்மா, அப்புறம் என் பேரை கேட்டு போயிடும். பத்தி நீ பேசிட்டு இருக்க, என்ன பத்தி நீ நினைக்கவே மாட்டியா? முதல்ல வேலையை முடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசு. அப்ப இந்த வேலையை நானும் செய்றேன். ஓகேவா? நீ பண்ணனும். உங்க வீட்ல தான் பாட்டி, நீ வேலை பாப்பியா? ஏன் நீ பண்ணும்போது நான் பண்ண கூடாதா? தாராளமா பண்ணலாம். உன் ஃபேமிலிக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி நீ பண்றத பார்த்தாலும் என்னோட ஃபேமிலிக்கு பிடிக்காது. ஏன்னா நீ என்னோட ஃபேமிலி தானே. அதனால இந்தா, இது உன்னோட ட்ரே. எக்ஸ்கியூஸ் மீ. ஒன் செகண்ட். இங்க வாங்க. என்ன பண்ற? நான் சொல்றேன், இதுதான் என்னோட ட்ரே. நம்ம 2 பேரும் ஒண்ணா சர்வ் பண்ணலாம். யாரோட கிளாஸ் சீக்கிரமா காலி ஆகுதுன்னு பார்க்கலாம். வேண்டாம், நமக்கு டைம் இல்ல. நீ இதெல்லாம் பண்ணாத. இல்ல, யுவர் டைம் ஸ்டார்ட் 1 2 3. லெட்ஸ் கோ. வேண்டாம் சொன்னா கேளு. பல்லவி ஆண்டி தான் பிராச்சிக்கு கரெக்ட். அம்மா, நான் உங்களை மாம்னு கூப்பிடலாமா? நீ என் முன்னாடி வரும்போதெல்லாம் என் பொண்ணு என்கிட்ட திரும்ப வந்த மாதிரி இருக்க. நீ என் பொண்ணா மாறிட, நான் உனக்கு அம்மாவா மாறிடுறேன்.
பாக்குறீங்க? ஓடி ஓடி யாரையோ ஒண்ணு. சாரி, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே. அடி படலதான், ஆனா பட்டிருக்கோம் இல்லையா? ஆமா, நீங்க ஏன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அம்பு விட்டுட்டு இருக்கீங்க? காலியான இடத்துல போய் விட வேண்டியது தானே? சாரி மேடம், முதல் தடவைன்றதால. முதல் தடவை பிராக்டிஸ் பண்ணி வரக்கூடாதா? என் பொண்ணுக்கு டோன்ட் வரி, லைட் வெயிட்ன்றதால தான் இந்த பக்கம் வந்துருச்சு. இனிமே இந்த பக்கம் வராது. சாரி அகைன். தேங்க்ஸ். நீங்க இப்ப என் மேல காட்டின அக்கறைக்காக. நான் இவங்களை வெறுக்கிறேன், ஆனா இவங்க என் மேல உயிரை வச்சிருக்காங்க. She cares for me. என்னை காப்பாத்துறதுக்காக அவங்க காயத்தை ஏத்துக்க தயாரா இருந்தாங்க. ஒருவேளை பிராச்சிக்கு பதிலா அந்த இடத்துல நான் இருந்திருந்தா இவங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க? என் சந்தோஷத்துக்காக எல்லாரும் எதிர்த்து சண்டை போடுவாங்க. என் பொண்ணை நான் சந்திக்க கூடாதுன்னு சொல்ற நீ இப்ப எனக்கு மட்டும் என் சேவை செய்யற? நீ என்ன ரொம்பவும் ஹர்ட் பண்ணிட்ட. நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதப்ப எதுக்கு நீ இவ்வளவு அக்கறை காட்டுற? சொல்லு. என் மனசுல நீ பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்ட. அதை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. இருந்தாலும் இதை பார்த்து நீ எதுக்கு கலங்குற? நான் கலங்கறது இந்த காயத்தை பார்த்து இல்ல, உங்க எண்ணத்தை பார்த்து. உண்மையிலேயே நீங்க தான் என்ன ஹர்ட் பண்ணீங்க. ஆனா அது உங்களுக்கு பழக்கம் தானே. அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்லாம் இல்ல. இந்த பயத்தை வச்சு வியாபாரம் பண்றதெல்லாம் உன்னாலதான் பண்ண முடியும். உன்னோட பிசினஸ் என்னோடது இல்ல. சரியாதான் சொல்றீங்க. நான் அப்படி பிசினஸ் பண்ணி தான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அதனாலதான் எனக்கு எந்த குறையும். ஆமா, உனக்கு எந்த குறையும் இல்ல. இங்க கஷ்டப்படுறது நான் தானே. நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறேன்னு ஏன் உங்களுக்கு தோணுது?
அப்படி தோணலனா இந்நேரம் நீ என்கிட்ட ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் ஒரு நொடியில இந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். ரன்வீர், ரன்வீர் லிசன். பிராச்சி சாதாரண ஆள் கிடையாது. இப்பவும் இவர் ரன்வீர் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கா. ரன்வீர், சாரி ரன்வீர், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பார்ட்டில நிறைய வேலை இருக்குல்ல. நீ ஒரு வேலை பாரு, உனக்கு பார்ட்டி தானே ரொம்ப முக்கியம். நீ பார்ட்டில போய் வேலை பாரு போதுமா? நீ அங்கேயே போ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் விருப்பம் இல்ல பிராச்சி. ரன்வீர் லிசன். பிராச்சி, ரன்வீரோட கைய மரியாதையை வெற்று. ஐ ஸ்வேர், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? பிராச்சி, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும். நான் உன்னோட முகத்துல சந்தோஷத்தை தான் பார்க்க ஆசைப்படுறேன், கஷ்டத்தை இல்ல. நான் உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறல்ல. நான் இங்க உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னா உன்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ சொல்றதுக்காக தான். அந்த சர்ப்ரைஸ என்கிட்ட எங்க அம்மா சொன்னாங்க. அது தசரா சர்ப்ரைஸா. ராவண வதம் முடிஞ்ச உடனே அந்த சர்ப்ரைஸ பத்தி சொல்லுவாங்களாம். அது சர்ப்ரைஸா இருக்கணும்னு என்கிட்ட இருந்து எல்லாரும் மறைக்க பாக்குறாங்க. ஆனா நான் தான் ஸ்மார்ட் ஆச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங். எங்க அம்மா யார் மருமகளா வர ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்காக வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்கினது உனக்காக தான். மம்மிக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனால மம்மி டிசைட் பண்ணிட்டாங்க, அதாவது சர்ப்ரைஸா நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்றதா. ஆனா அவங்களுக்கு தெரியாது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கே நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். நான் அந்த சர்ப்ரைஸை இங்க கொண்டு வந்திருக்கேன், உனக்கு காட்டவா? நீ தயாரா? 3, 2, 1. இதோ. So here this. இதுதான் எங்களோட ஃபேமிலி ரிங். இது யாருக்கு போகும்னா என்னோட வைஃபா வர போறவளுக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு என்னால ரிங் மாட்ட முடியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். நான் தான் அந்த ரிங்க போட நினைச்சேன். ஆனா கடவுளோட ஆசை என்னன்னா அது நான் போட போற ரிங் என்னோட தான் இருக்க கூடாது, என்னோட குடும்பத்தோட தான் இருக்கணும்னு நினைச்சிருக்கான். So here it is. I think this the time. இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா வெயிட் பண்ண முடியாது. இந்த ரிங்கை நான் உன்னோட விரல்ல இப்பவே போட்டு விட போறேன். வாவ், இது உண்மையாவே உன்னோட கைக்கு அழகா இருக்கு. முதல்ல நான் சொல்றதா இல்ல நீ சொல்றதாங்கிறத இப்பவே முடிவு பண்ணு. வேண்டாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் நான் உன்னை தொட விட மாட்டேன். உனக்கு தேவைனா கொஞ்ச தேவையில்லைன்னா விலகி போற. இப்படி ஒரு அன்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது உண்மையான அன்பு. இப்படி ஒரு அறகுற அன்பு எனக்கு தேவையில்லை. வேண்டாம். இதெல்லாம் எதுக்காக பண்ற? எதுக்காக என் கோவம் குறையணும்னு நீ ஆசைப்படுற? இந்த கோவம் இருக்கிறதுனால நீ என்ன காதலிக்கிறியா இல்லையன்றதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுற. உன் கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு வர கோவத்துக்கு கைய இப்படி எல்லாம் பண்றீங்க. உங்க கையில பிரக்யா, எனக்கு உன்னோட அன்பு இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் தேவையில்லை. அன்பு இருக்குன்னு சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன எப்படி காதலிச்சோ அப்படி எனக்கு வேணும். உன் கையால எனக்கு எல்லாம் வேணும், இல்லைன்னா எதுவும் வேண்டாம். இப்ப நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? பிரக்யா, பதில் சொல்லு. காதலிக்கிறியா இல்லையா? நாங்க எது ஆசைப்படுறோமோ, எது முக்கியமோ அது மட்டும்தான் நடக்கும். ரியா, இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. உனக்கு ரன்வீரை உண்மையிலே பிடிச்சிருக்கா? ஆண்டி, அவனை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அவனை உயிர் பேர காதலிக்கிறேன். நான் அவனை மனசார காதலிக்கிறேன். அவனுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன்.
அப்ப சரி, இதுதான் உன் முடிவுனா இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட் அப்போ ரன்பீர் உன் கையில அந்த ரிங்க மாட்டுவான். அதுக்காக நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணி ஆகணும். ஆண்டி நாங்க என்னன்னு சொல்லுங்க, எது வேணாலும் நான் பண்ண தயார். இங்க வா. என்னாச்சு? நல்லா இல்லையா என்ன? இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. தப்பா சொல்றியே. உன் விரல் அழகா இருக்கிறதுனாலதான் இந்த ரிங்குக்கே அழகு. பிராச்சி, உன் கூட நான் இன்னைக்கு 2 தடவை என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன். ஒன்னு இப்போ, இன்னொன்னு எல்லாரும் முன்னாடியும் அபிஷியலா நான் இந்த ரிங்கை போட்டு விடுவேன். ஆக்சுவலி அது என்னன்னா, எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் மேலாம் நம்பிக்கை இல்ல. ஏன்னா நீ என்னோட ஸ்பெஷல். நமக்குள்ள இருக்க பாண்ட் இருக்கே, அது ரொம்ப தனித்துவமானது. உனக்கு ஜேம்ஸ் பாண்ட் கதை தெரியுமா? அதுல ஹீரோ ஏதாவது தெல்லுமுள்ளு பண்ணி ஏதாவது கசமுசா பண்ணி என்ன எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அதே மாதிரிதான் நம்ம 2 பேரோட கதையும். ஹாப்பி எண்டிங். சரி, எல்லாரும் முன்னாடியும் இந்த ரிங்க போட்டு விடு. இப்ப இத நான் கழட்டிடுறேன். அட ஏன் கழட்டுற? நீதான் எல்லாரும் முன்னாடியும் ரிங் போட்டு விடுறேன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி கையில ரிங் இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்வாங்க? ஓ, இங்க இருக்கவங்கள என்னென்னவோ பேசுவாங்கல்ல. யூ ரைட். கழட்டிடுறேன். குடு. என்னாச்சு? கலட்டவே முடியல, டைட்டா இருக்கு. நான் எதிர்பார்த்ததும் உங்ககிட்ட இருந்து இதுதான். என் ஃபேமிலி கண்டிப்பா உன்னை விடவே மாட்டாங்க. இப்ப பாத்தியா? விளையாடாத என்ன, கழட்டுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. காட்டு. என்னாச்சு? என்ன உனக்கு வலிக்குதா? இல்ல வலிக்கல, நீ கழட்டு. உனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிற பிரச்சனை வேண்டாம். பிரச்சனை கழட்டல. எனக்கு ஒண்ணு வலிக்கல. இல்ல இங்க பாரு, இது யாராவது பாத்துட்டா பிரச்சனை ஆயிடும் ரன்பீர். இது கழட்டி ஆகணும். You are right, கொஞ்சம் but ஹெல்ப் பண்ணு. நீங்க பிராச்சி கிட்ட அந்த மாதிரி பேசுனதை என்னால தாங்கிக்கவே முடியல. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கப்பட்ட ஐ எம் சோ சாரி பாட்டி. ஐ எம் சோ சாரி. பல்லவி, நீ எப்படி ரன்பீருக்கு ரியாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறியோ தெரியல. ஏன்னா அவன் பிராச்சி மேல உயிரையே வச்சு. ரன்பீர் நல்ல ஹார்ட் ஒர்க்கர், குணமும் நல்ல குணம். கண்டிப்பா அவன் பெரிய லெவலுக்கு போவான். இங்க பாருங்க, எனக்கு எப்போ தெரியும் அவன் பெரிய லெவலுக்கு போவான்னு. யாரோட மாப்பிள்ள அவன்? பிரக்யா கிட்ட கண்டிப்பா இதை சொல்லணும். ரியாவும் ரன்வீரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்புறம் நான் உங்களுடைய உறவை ஃபைனல் பண்ணிட்டேன். அதனால பொண்ணு பத்தின விஷயம் அம்மாக்கும் தெரியறது நியாயம் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப வந்துடுறேன். ஷூர். ஹே டேய், எங்கடா போற? இது வரைக்கும் பொண்ணுங்க ஆன்டிங்க எல்லாம் உன் பின்னாடி சுத்தினதா தான்டா பாத்திருக்கேன். இன்னைக்கு நீ யாரு பின்னாடியே போயிட்டு இருக்க? ஈவினிங்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். ஒரு அழகான பொண்ணு பின்னாடி நீ போய்கிட்டு இருக்கியே, பிராச்சியோட அம்மா பின்னாடி நீ தொடர்ந்து போறியே. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஆச்சரியமா இருக்குடா. நான் உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாமே நின்னுட்டு இருக்க. இதயம் வேகமா துடிக்குது. நான் சொல்றத கேளு. நீ அவங்கள பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்ட. ஆமா, நான் ஒரு மாதிரி தான் ஆயிட்டேன். அதுல சந்தேகமே வேண்டாம். ஒரு மாதிரி ஆயிட்ட. என் மனசு என்கிட்ட இல்ல. ஆனா நோ. உத்தரவிடுங்க அரசே. வந்துடுறேன். இதோ வந்துட்டே இருக்க. இங்க பாரு, பல்லவி தான் கால் பண்றா. அம்மாவும் பல்லவியும் ஏதோ பேசணுமா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. முதல்ல கட்டி பிடிச்சுக்கோ. வாழ்த்துக்கள் பிராச்சி. சானா என்ன பண்ற? உண்மையிலேயே நீ செஞ்சுரி அடிச்சிட்டு பிராச்சி. சரி, அது இருக்கட்டும். முன்னாடி ரன்பீர் பிளான் பண்ணி வச்சிருந்தானா இல்ல உன்னை பார்த்த உடனே இதை போட்டானா? இங்க பாரு, வெறும் நிச்சயம் மட்டும் தான் பண்ணீங்களா இல்ல கல்யாணமே கூட பண்ணிட்டீங்களா? அப்புறம் பார்ட்டி முடிஞ்ச உடனே டைரக்டா ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? வாய் மூடு, கண்டத உளறாத. நான் உளறேன் தான். ஆனா நீ என்ன செஞ்சாலும் சரியா? பிராச்சி, உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ அப்படியே சந்தோஷத்துல வானத்துல பறக்குற. முதல்ல நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளு. நீ சொல்ல போறது எனக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கூட தெரியும். என்னால சந்தோஷமா தாங்க முடியல. பிராச்சி, இப்ப என் காதுல எதுவும் விழாது. உன் எஃப்எம் கொஞ்சம் நிறுத்திட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சரி, ஓகே. இங்க வா. அது வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன வெக்கமா? அடடா, என் பிராச்சிக்கு வெக்கம் வருதுப்பா. ரன்பீர் உனக்கு வெறும் மோதிரம் மட்டும் தான் போட்டானா இல்ல வேற ஏதாவது நடந்ததா? என் பழக்கத்தை எப்படி என்னால மாத்திக்க முடியும்? சரி வா, நிறைய வேலை இருக்கு. ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வந்திருக்குப்பா. பேசுங்க. ஹாப்பி தசரா ஹீரோயின். உனக்கு இந்த தசரா ரொம்ப மோசமா இருக்கு சஞ்சு. மோசமான தசராவா?
நீ எங்க இருக்க? வீட்டு பக்கத்துல ராவண வதத்தை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். இதை விட முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லு. சீக்கிரமா நீ என் வீட்டுக்கு வந்துரு. அது வந்து நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். அட விஷயம் என்னன்னு முதல்ல தெளிவா சொல்லுமா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நேர்ல பார்த்து சொல்றேன், இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. இங்க பாரு, நான் வருத்தப்பட தயாரா இருக்கேன், ஆனா உன் வீட்டுக்கு வர தயாராவே இல்ல. நீ போன்லயே விஷயத்தை என்னன்னு சொல்லு. சஞ்சு, நான் இப்ப மட்டும் அந்த விஷயத்த சொன்னேன்னு வை, நீ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவ. டென்ஷன் மட்டும் கிடையாது சஞ்சு, உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இங்க பாரு, நான் திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இங்க ராட்னம் சுத்துது, ஜிலேபி சுத்துறாங்க. நீ ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? இங்க பாரு, தெளிவா விஷயம் என்னவோ அதை முதல்ல என்கிட்ட சொல்லு. ஓகே, ரன்பீர் பிராச்சிக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க போட்டு விட்டுட்டான். சரி, அதுக்கு என்ன? என்ன ரன்வீர் பிராச்சிக்கு ரிங்க மாட்டிட்டானா? ஆமா, உன் பிராச்சி உன் லைஃப்ல திரும்ப வரணும்னு நீ நினைச்சேன்னா நீ என் வீட்டுக்கு வா. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. ஓகே, நான் உங்களை அடியோட வெறுக்கிறேன், ஆனா பிராய்ச்சிய காதலிக்கிறேனே. இந்த சஞ்சு அங்க வரான், அங்க வந்து நேரடியா பேசுறேன். ஃபைன். அத்தை, சஞ்சு வரான். பிராச்சி அண்ணின்னு சொன்னீங்க. பிராச்சிக்கும் ரன்வீருக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் முகரி அடிச்சு அப்படியே பேக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா உன் காது என்ன செவிடா இல்ல தனிகினி போட்டு வந்துட்டியா? சாவடிக்காத. இங்க பாரு, நான் உன் முகத்தை உடைக்கிறத விட ரன்வீர் பிராச்சியோட நிச்சயதார்த்தத்தை உடைச்சாகணும். போமா, உன்னை தம்பின்னு கூப்பிட்டேன், இல்லன்னு வையே. அட அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டாம்ப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஃபோன் பண்றேன்னு சொல்றல, நீங்க கவலைப்படாதீங்க. டாட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இது ரொம்பவே முக்கியம். அம்மா அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட தண்ணி முதல்ல தண்ணி கொடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு தண்ணி குடிக்க வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அட, உன் பிரச்சனை தான் என்னப்பா? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆகணும். இந்த ப்ராப்ளத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். ரன்பீர், இங்க பாரு, நீ என்கிட்ட என்ன பேச வந்திருக்கேன்னு தெரியாது, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் சொல்ல வர்றது ரன்பீர், நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க முக்கியம். சொல்ற விஷயத்தை விட நான் சொல்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க. இன்ஃபேக்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோடதுதான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். தெளிவா சொல்லு ரன்பீர். மம்மி, நீங்க அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க யாருக்காக வாங்குனீங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெளிவா நீங்க யாருக்காக வாங்குனீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைச்சேன். நான் யாரு ஆசைப்படுறனோ அவங்களுக்கு தான் இந்த ரிங்க போட்டு விட சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் போட்டு விட நினைச்சது பிராச்சிக்கு தான். பிராச்சி 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 பிராச்சி, போது நிறுத்து ரன்பீர். நான் எப்படி நிறுத்துவேன்? நான் பிராச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையோ, உனக்கும் பிராச்சிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இல்ல. உனக்கு நிச்சயம் ஒண்ணு நடந்தா அது ரியா கூட மட்டும்தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு மருமகளா வர தகுதி ரியாக்கு மட்டும்தான் இருக்கு. அம்மா, போதும், என்னோட முடிவுதான் ஃபைனல். மரியாதை இங்கிருந்து போயிடு. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. பிராச்சி இந்த வீட்டுக்கு வர மாட்டா, ரியா தான் வருவா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சீக்கிரம் கதவை சாத்து. கதவை சாத்துறா. உன் கூட இவன் யாரு? அத்தை, இவன் சஞ்சுவோட ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து. சரி, சீக்கிரமா பிளான் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் ஏற்கனவே என் மூளை சூடா இருக்கு, தேவையில்லாம சுத்தி வளைச்சு ஏதாவது பேசி என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. அதனால நேரடியா டக்குன்னு பிளான் என்னன்னு சொல்லுங்க. நீ வாய மூடினாதானே நான் சொல்றதுக்கு. பிராய்ச்சியோட செய்தியை கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்குதோ இல்லையோ, ஆனா உன் அத்தை பேச்ச கேட்டா கண்டிப்பா நான் பைத்தியம் ஆயிடுவேன். நான் கிளம்புறேன். சரியா? அப்படி உன்னால முடியும்னா இந்நேரத்துக்கு பிராச்சி உனக்கு சொந்தமா இருப்பான், அந்த ரன்பீருக்கு இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணே, கத்தி இருக்கா? பரவாயில்ல, நானே கட் பண்ணிக்கிறேன். உங்க வேலையை பாருங்க. ஆப்பிள் ரொம்ப நல்லது. ஆப்பிள கட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மேல காம்ப கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இப்படி உள்ள நறுக்குனா போதும். என்னாச்சு? ஐயோ, என்னது? எப்படி ஆச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. டிஷ்யூ பேப்பர் எங்க? எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? ஆப்பிள் பார்த்து கட் பண்ண மாட்டீங்களா? சாப்பிடணும்னா யாராவது கேட்டிருக்க வேண்டியதானே? கையில வச்சு யாராவது இப்படி வெட்டுவாங்களா? உங்களால உங்களை பாத்துக்க முடியாது. நீங்க என்ன குழந்தையா? நான் நல்லா இருக்கேன். எங்க போறீங்க? நில்லுங்க, இங்க நில்லுங்க. கொஞ்சம் இருங்க. கண்டிப்பா மருந்து போடணும். வெரி கேர்லெஸ், வெரி கேர்லெஸ். எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசுற.
எங்க அம்மாவை ஏதோ உங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட சொல்றீங்க. அவங்கள பல வருஷமா தெரியும். ஆனா இப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? அது வந்து பிராச்சி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க சரிதாமா உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. உனக்கு காது கேட்கலையா? நான் அங்கதான் போறேன். அதுக்குள்ள பாருங்க இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ஆப்பிள் வேணும்னா யார்கிட்டயாவது சொல்லுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க. இந்த மிஸ்டேக் மறுபடியும் நடக்க கூடாது. ஓகே? லவ் ஆப்பிள். நீங்க என்ன பண்ண போனீங்க? பிராச்சி கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க? நான் கணக்க சரி பண்ண பாக்குறேன். கணக்கா? நீ பண்ணது அதுக்கு என்ன சொல்றது? உன் மனசுக்கு தோணுன்னு நீ உடனே போய் ரியாவை கட்டி பிடிச்சுக்கிட்ட. ஓஹோ, நீ ரியாவை காப்பாத்தும் போது நான் அதை பாத்துட்டேன். ஓகேவா? உன் மனசு சொன்னா நீ பண்ணுவ. ஆனா நான் பிராச்சி கிட்ட கூட பேசக்கூடாதா? அந்த இடத்துல என்ன தவிர வேற யார் இருந்தாலும் ரியாவை அப்படிதான் காப்பாத்திருப்பாங்க. ஆனா பிராச்சி லைஃப்ல என்னோட இடத்தை யாரும் எடுத்துக்க முடியாது. ஏன் இப்படி தலையை குனிஞ்சுக்கிற? பதில் சொல்லு சொல்லு. ஏய், I'm so sorry. உங்க கை காட்டுங்க ப்ளீஸ். காட்டுங்க. என்ன பண்றது? இவர்கிட்ட போகும்போது என் மன உறுதி நில குலைஞ்சு போகுது. இவருக்கு எந்த கையை அடிபட்டிருக்கோ அந்த கையை தான் நான். யார் இவங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அட, பிராச்சியே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். யார் நீங்க? ஆனா நீங்க தனியா அண்ணிய எவ்வளவு நேரம் வேணா பாருங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். சொல்றது காதுல வேலை. இங்க எதுக்கு வந்தீங்க? முறைச்சு பாக்குறது நிப்பாட்டு. அப்புறம் பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது. போ, தண்ணி அங்க இருக்கு, போய் எடுத்து குடிப்போ. உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. தண்ணி, உங்களோட தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க இருந்து போலியா? அப்புறம் பிராச்சி, பிராச்சி ஆயிடுச்சுன்னா யாரு? அந்த அழகான பொண்ணு தானே? அந்த பொண்ணு நேரம் இப்படி போய் லெஃப்ட் சைட்ல போயிட்டாங்க. நீங்க போய் பாருங்க. இது என்ன? இது என்னோட பொருள், உங்க பொருள் இல்ல. நீங்க தண்ணி குடிக்க தானே வந்த? அப்ப பொருள் எங்க இருந்து வந்தது? அது நான் தண்ணி குடிச்சேன். நான் இங்க வந்ததே பொருள் எடுக்க தான். பொருள் எடுக்க வரும்போது தாகம் எடுத்துச்சு. எனக்கு தண்ணி குடிக்க சொன்னீங்க. அப்புறம் நான் அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். நான் என் பொருள் எடுத்துட்டு கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. ஒரு நிமிஷம் நில்லு. கோணில என்ன இருக்கு? இந்த கோணிக்குள்ளதான் என்னோட உயிர் இருக்கு கிழவி. ஏய் நில்லுன்னு சொல்றல. ஒருவேளை கோணில கிச்சன் சாமான்லாம் எடுத்துக்கிட்டு போறானா என்ன? கண்டிப்பா போய் பார்க்கணும். ஏய் நில்லு. நிக்கிறியா இல்லையா? இதோ வர. வேற வழியே இல்ல. பிராச்சிக்கு போன் பண்ண வேண்டியதுதான்.